இரத்தினபுரி, களுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு தொடருமானால் வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் நாட்டின் அநேகமான பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் முதல் காங்கேசந்துறை, முல்லைத்தீவு ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் நீர்கொழும்பு முதல் ஊடான மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது மாத்திரை வழிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்திரை முதல் அம்பாந்தோட்டை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நுவரெலியா அக்கரப்பத்தனை பகுதியில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருவதுடன் பனிமூட்டம் நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். டயகமவில் இருந்து போர்டைஸ் வழியாக ஹட்டன் செல்லும் பிரதான வீதி பல பகுதிகளில் தாளிறங்கியுள்ளமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. பனிமூட்டம் நிலவுவதால் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறு சாரதிகளிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மாத்தறை பதுதா வீதியின் மாத்தறை களஞ்சியம் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை குடாவாவி பிரகதி மாவத்தை பகுதியில் பெருக்கெடுத்துள்ளமையால் இந்த பகுதியில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. சிலாபம் கொஸ்வத்த ஹால்தடுவத்த பகுதியில் மின்னல் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இந்த சம்பவத்தில் பதுளை மணல்சீம பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞனை உயிரிழந்துள்ளான்.